Hi everyone. போன வீடியோல we have seen digital signal processingல introduction signals and systems பேஸ் பண்ணி உள்ள MCQs நம்ம பார்த்தோம். அடுத்து Z transform பேஸ் பண்ணி உள்ள MCQs நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து discrete Fourier transform and fast Fourier transform DFT FFT இதை பேஸ் பண்ணி உள்ள MCQs நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் நம்ம பார்த்துருவோம். அடுத்து we move to MCQ questions. Discrete Fourier transform. Short formula they say DFT. So x of n ன்னு ஒரு சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த x of nங்கிற சிக்னலுக்கு DFT கண்டுபிடிக்கணும். ஸோ we can denote it as DFT of x of n. ஸோ symbol வந்து x of k equal to. So formula is summation n equal to 0 to n minus 1 x of n e power minus j 2 pi kn divided by n, where k varies from 0 to n minus 1. K varies from 0 to n minus 1. Okay, sir. So this is the formula to find a discrete Fourier transform. Okay, sir. So இந்த ஃபார்முலாவை வேற எப்படிலாம் ரெப்ரசன்ட் பண்ணலாம், வேற எப்படி மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ எக்ஸ் ஆஃப் என் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து எக்ஸ் ஆஃப் என் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹியர் இட் இஸ் என். ஸோ அதனால் இங்கேயும் நமக்கு என் வரும். ஸோ இங்கேயும் நமக்கு எக்ஸ் ஆஃப் என் வரும். ஓகேவா? ஓகே சார். சார் இப்போ எக்ஸ் ஆஃப் என் யூஸ் பண்ணல சார், அதுக்கு பதில் எக்ஸ் ஆஃப் எம்னு யூஸ் பண்ணியிருக்காங்க சார். ஓகேங்களா? ஸோ அப்போ டிஎஃப்டி ஆஃப் x of m is equal to x of k equal to, I can write it as summation. இங்க m இருந்தா இங்க என்ன வரும் அப்படின்னா லிமிட்ல m equal to 0 to n minus 1 x of m into e power minus j 2 pi k m divided by capital N. So this will be the formula. ஓகேங்களா? ஸோ பாருங்க, இங்கே எம் யூஸ் பண்ணதுனால இங்கேயும் எம் வரும், இங்கே எக்ஸ் ஆஃப் எம் வரும், இங்கேயும் எக்ஸ் ஆஃப் எம் வரும். ஓகே சார். ஸோ அடுத்து இங்கே எக்ஸ் ஆஃப் கே அப்படின்னு நான் போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ இங்கே எக்ஸ் ஆஃப் கே இருந்தால் இந்த இடத்துல, ஸோ இங்கே பாருங்க, ஸோ இந்த இடத்துல ஐ வில் பி ஹேவிங் கே. ஓகே சார். இப்போ கே இல்லை சார், கேக்கு பதில் வேறு ஏதாச்சும் வேரியபிள் இருக்குது சார் அப்படின்னா என்ன சார் வரும்? ஓகேவா? ஸோ பார்ப்போம். So I am expressing as x of L. x of L நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா summation n equal to 0 to n minus 1 x of n into e power minus j 2 pi kக்கு பதில் Lன்னு வந்துடும். Ln divided by capital N. So this will be formula. Okay sir. Sir, இப்போ x of n minus k ன்னு இருக்கு சார். ஸோ இப்போ x of n minus k ன்னு இருந்தால் என்ன சார் ஆகும்? ஸோ formula is n equal to 0 to n minus 1 x of n into e power minus j 2 pi into n minus k multiplied by n divided by capital N. Okay sir. So this will be the formula. ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் தி வேரியபிள்ஸ், அதுக்கேற்ற மாதிரியான கரஸ்பாண்டிங் வேரியபிள்ஸ் நம்ம ஃபார்முலாஸில் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ ஹியர் இஃப் இட் இஸ் n minus k, here it will be n minus k. ஓகே சார். ஸோ திஸ் இஸ் டிஸ்கிரீட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா. ஓகே சார். அடுத்து நம்ம ஐடிஎஃப்டி பார்க்கலாம். இன்வர்ஸ் டிஸ்கிரீட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இன்வர்ஸ் டிஸ்கிரீட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x of k. ஸோ x of k ன்னு ஒரு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்முக்கு நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோம்னா we will be getting x of n. ஸோ ஃபார்முலா is 1 by n summation k equal to 0 to n minus 1 x of k into e power j 2 pi k n divided by capital N. So where n varies from 0 to n minus 1.
Okay, sir. So this is the inverse DFT. Inverse DFT கண்டுபிடிக்கிறதுக்கான formula. Okay. So next we move to some basic MCQs on discrete Fourier transform. Okay. So first, DFT is preferred for என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் எபிலிட்டி டு டிட்டர்மைன் தி ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட் ஆஃப் தி சிக்னல். ஸோ டிஎஃப்டி எதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட் ஆஃப் தி சிக்னலை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். எஸ், இட் இஸ் கரெக்ட். அடுத்து ரிமூவல் ஆஃப் நாய்ஸ்க்காக நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தோம்னா ரிமூவல் ஆஃப் நாய்ஸ்க்கு நம்ம இது அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. அடுத்து வந்து ஃபில்டர் டிசைனுக்கு யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபில்டர் டிசைனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து குவான்டைசேஷன் ஆஃப் சிக்னலுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தோம்னா குவான்டைசேஷன் ஆஃப் சிக்னலுக்கு நம்ம அதிகமாக இது யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் 1 and 3. ஸோ 1 and 3 ஆர் கரெக்ட். ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். DFT is applied to ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபைனைட் சீக்வன்சஸ், அடுத்து ஃபைனைட் டிஸ்கிரீட் சீக்வன்சஸ், கண்டினியூஸ் இன்ஃபைனைட் சிக்னல்ஸ், ஃபோர்த் இஸ் கண்டினியூஸ் ஃபைனைட் சீக்வன்சஸ். ஸோ நேம்லேயே இருக்கு பாருங்க, டிஸ்கிரீட் ஃபைனைட் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ டிஎஃப்டினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ டிஎஃப்டி discrete Fourier transform. ஸோ நேம்லேயே டிஸ்கிரீட் இருக்கு, ஓகேவா? ஸோ கண்டினியூஸ் கிடையாது, ஸோ டிஸ்கிரீட் தான், ஓகேவா? ஸோ டிஸ்கிரீட் எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹியர் ஐ ஹவ் டிஸ்கிரீட், ஓகேவா? ஸோ இது கண்டினியூஸ், இது இன்ஃபைனைட். ஸோ இது ரெண்டுல தான் ஏதோ ஒன்று வரணும். ஸோ டிஎஃப்டி டிஸ்கிரீட் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம், ஓகேவா? ஸோ ஃபார்முலாவில் பார்த்தோம் அப்படின்னா 0 to n-1 அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம், அதாவது கேபிட்டல் என், ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். ஸோ கேபிட்டல் என் வந்து ஐ நோ தி நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ், ஸோ இட் இஸ் ஃபைனைட். ஸோ டிஎஃப்டி இஸ் அப்ளைடு டு ஃபைனைட் டிஸ்கிரீட் சீக்வன்சஸ் தான் வரும், இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் வராது, ஓகேவா? ஃபைனைட் டிஸ்கிரீட் சீக்வன்சஸ். அடுத்து 3, டிரான்ஸ்ஃபார்மிங் ரிலேஷன்ஸ் performed by DTFT. So DTFT அப்படின்னா என்ன அப்படின்னா discrete time Fourier transform. Discrete time Fourier transform. So transforming relations performed by DTFT are என்னென்ன ரிலேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா linearity, modulation, shifting, convolution, all of the above. So linearity, modulation, shifting, convolution இது எல்லாமே நம்ம DTFTல பண்ணலாம். So answer is all of the above. அடுத்து DTFT is the representation of aperiodic discrete time signals. It is the representation of aperiodic discrete time signals. Okay sir. அடுத்து frequency selectivity characteristics of DFT refers to ability to resolve different frequency components from input signal, ability to translate into frequency domain, ability to convert into discrete signal, none of the above. ஸோ இதில் எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ability to translate into frequency domain. So this will be the correct answer. அடுத்து transformations are required for analysis in time or frequency domain, quantization, easier operation, modulation. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர்ஸ் ஆர் transformations are required for analysis in time or frequency domain. frequency domain analysis அல்ல frequency domain analysis நம்ம பண்ணுறதுக்கு transformations நமக்கு உதவுது. அடுத்து ஈஸியாக ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு transformations are used. So 1 and 3 are correct. So இங்கே C
is the correct answer. 1 and 3 are correct. Okay. So அடுத்து the endpoint DFT of a sequence x of n is, so x of n is DFT of a sequence x of n is கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டிருக்காங்க. ஸோ டிஎஃப்டி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ டிஎஃப்டியோட ஃபார்முலா தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎஃப்டி இஸ் ஈக்குவல் டு டிஎஃப்டி ஆஃப் எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் கே ஈக்குவல் டு சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 டு n மைனஸ் 1 எக்ஸ் ஆஃப் n e பவர் மைனஸ் ஜே 2 பை கே n divided by capital N. So option A is the correct answer. அடுத்து endpoint IDFT of a sequence x of k. So x of k ன்னு ஒரு sequence இருக்கு, அதுக்கு inverse கண்டுபிடிச்சா what is the answer அப்படின்னு கேட்டிருக்காங்க. So answer is x of n is equal to 1 by n summation k equal to 0 to n minus 1 x of k into e power j 2 pi k n divided by capital N. So this is the correct answer. அடுத்து in a endpoint DFT of a finite duration sequence x of n of length L, the value of n should be such that, so ஒரு finite duration sequence கொடுத்திருக்காங்க, அதோட length வந்து L. ஓகேவா? so length of the sequence, length of sequence is equal to capital L கொடுத்திருக்காங்க. அடுத்து value of n கேட்டிருக்காங்க. ஸோ என்னோட வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஸோ கேபிட்டல் N must be greater than or equal to L. ஸோ N must be greater than or equal to L. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். இது ஏன் சார் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எல் இருக்கணும்? ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து எக்ஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு 1, 2, 3, 4 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் என்ன பாயிண்ட் டிஎஃப்டி என்னால் ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா, ஐ கேன் ஆப்ரேட் 4 பாயிண்ட் டிஎஃப்டி. இதில் என்னால் 4 பாயிண்ட் டிஎஃப்டி பண்ண முடியும், 5 பாயிண்ட் டிஎஃப்டி, 6, 7, 8 இந்த மாதிரி. இங்கே லென்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, சாம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எல். ஸோ எல் ஈக்குவல் டு 4. ஓகேவா? ஸோ 4 சாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ 4 பாயிண்ட் டிஎஃப்டி பண்ண முடியும், அதில் 4ஐ விட அதிகமான பாயிண்ட் டிஎஃப்டி தான் பண்ண முடியும், அதுக்கு கீழே நம்ம பண்ண முடியாது. ஓகே சார், இப்போ 4 பாயிண்ட் டிஎஃப்டி சொன்னீங்க, 4 சாம்பிள்ஸ் இருக்குது, ஸோ பண்ணிக்கலாம். இப்போ 5 பாயிண்ட் டிஎஃப்டி, 6 பாயிண்ட் டிஎஃப்டி சொல்கிறீங்க, இங்கே 4 சாம்பிள்ஸ் தான் இருக்குது, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஸோ 4 சாம்பிள் வச்சுட்டு எப்படி ஐ மூவ் டு 5 பாயிண்ட் டிஎஃப்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் 5 பாயிண்ட் டிஎஃப்டி, இப்போ ஃபார் 5 பாயிண்ட் டிஎஃப்டி ஐ ஹேவ் ஒன்லி 4 சாம்பிள்ஸ். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, லாஸ்ட்டில் ஜீரோஸ் நான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1, 2, 3, 4, லாஸ்ட்டில் ஐ வில் பி ஆடிங் சம் 1 0. ஸோ டோட்டலாக வந்து 5 பாயிண்ட் டிஎஃப்டினா 5 சாம்பிள்ஸ் இருக்கணும். ஸோ 4 தான் இருக்குது. ஸோ லாஸ்ட்டில் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 0 நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணிக்கலாம், I can compute 5 point DFT. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ n must be greater than or equal to L. ஸோ இப்போ 4 பாயிண்ட்ஸ் தான் சார் இருக்குது, L வந்து 4 சாம்பிள் தான் இருக்குது. இதுக்கு நான் வந்து 3 பாயிண்ட் DFT கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக 2 பாயிண்ட்டும் 3 பாயிண்ட்டும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் 4 இருக்கும் போது ஐ கான்ட் ஃபைண்ட் 2 பாயிண்ட் ஆர் 3 பாயிண்ட் DFT. ஒன்லி 4 பாயிண்ட், 5 பாயிண்ட், 6 பாயிண்ட், 7 பாயிண்ட், 8 பாயிண்ட் அப்படி தான் என்னால் போக முடியும். ஓகேங்களா? ஓகே சார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஸ்கிரீட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். டிஎஃப்டியோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டி. ஸோ பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸ் ஆஃப் n plus n is equal to x of n. x of n plus n is equal to x of n means then capital X of k plus n, அதாவது DFT of k plus n is equal to x of k. So this is
periodicity property. ஸோ இதில் என்னங்கிறது கேபிட்டல் என்னங்கிறது வந்து பீரியட். அடுத்து லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி. ஓகே சார், லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டியில் என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம இசட் ட்ரான்ஸ்ஃபார்மில் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ DFT of a1 x1 of n plus a2 x2 of n is equal to a1 x1 of k plus a2 x2 of k. So this is linearity property. And next is circular shift property. So circular shift property is DFT of x of n minus m. ஓகேவா? ஸோ இதில் mங்கிறது வந்து delay sample. ஸோ எத்தனை சாம்பிள் டிலே ஆகிருக்கு? ஸோ இட் இஸ் டிலேடு பை m samples. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா DFT is e power minus j 2 k m divided by n into x of k. ஸோ m samples இங்கே டிலே இருக்கிறதுனால இந்த இடத்துலையும் we will get m. ஓகேவா? ஸோ அது என்ன சர்க்குலர் ஷிஃப்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, இஃப் DFT ஆஃப் எக்ஸ் ஆஃப் என், ஸோ எக்ஸ் ஆஃப் என்னோட DFT வந்து எக்ஸ் ஆஃப் கே அப்படின்னா, இப்போ இங்கே n தான் இருக்கு இல்லையா? ஸோ இந்த n சாம்பிள்ஸ் வந்து டிலே ஆகி வருது. ஸோ எவ்வளோ டிலே ஆகி வருதுன்னா எக்ஸ் ஆஃப் n மைனஸ் எம். ஸோ m சாம்பிள்ஸ் வந்து இட் இஸ் டிலேட். ஓகேங்களா? ஸோ அப்போ DFT, what is the DFT அப்படின்னு பார்த்தோம்னா, x of k தான். x of k is multiplied with e power minus j 2 pi k. n-க்கு பதில் I have to use m divided by capital N. ஓகே சார். ஸோ டிலே ஆகி வந்துச்சுன்னா my answer must be multiplied with e power, x of k must be multiplied with e power minus j term. ஓகே. ஸோ அடுத்து டைம் ரிவர்சல் ப்ராப்பர்ட்டி. ஸோ டைம் ரிவர்சல் ப்ராப்பர்ட்டியில் என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டைம் ரிவர்சல் ப்ராப்பர்ட்டி இஸ் DFT of x of minus n. So DFT of x of minus n is equal to x of n minus k. So that is time reversal property. For example, x of n ஒரு signal இருக்கு, அதுக்கு DFT is x of k. இப்போ அந்த x of n sample வந்து time reversalல வந்திருக்கு. ஸோ time reversalல வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, it will be of x of minus n. ஸோ மைனஸ் என், எக்ஸ் ஆஃப் மைனஸ் என் டைம் ரிவர்ஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ அப்போ வாட் இஸ் தி DFT மீன்ஸ், எக்ஸ் ஆஃப் கேல என்ன பண்ணணும்னா, கேக்கு பதில் ஐ நீட் டு சப்ஸ்டியூட் எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் கே. எங்கெல்லாம் கே இருக்கோ அதுக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும், என் மைனஸ் கேன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் டைம் ரிவர்சல் ப்ராப்பர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட் இஸ் சர்க்குலர் ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ எக்ஸ் ஆஃப் என் கூட இ பவர் ஜே மல்டிப்ளை ஆகி வருது சார். e power j 2 pi ln divided by n. ஸோ இங்கே ஒரு எல் டேர்ன் மல்டிப்ளை ஆகி வருது, இ பவரில் ஒரு எல் டேர்ம் வருது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் இஸ் எக்ஸ் ஆஃப் கே மைனஸ் எல். ஸோ இந்த எல் டேர்ம் இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், எக்ஸ் ஆஃப் கே மைனஸ் எல். ஸோ திஸ் இஸ் சர்க்குலர் ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ் ஆஃப் என் கூட இ பவர் டேர்ம் மல்டிப்ளை ஆகி வந்திருந்தா, ரைட்டுங்களா? ஸோ அடுத்து வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். ஸோ காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸ் ஆஃப் என்னுக்கு DFT இஸ் எக்ஸ் ஆஃப் கே. அப்போ எக்ஸ் ஸ்டார் ஆஃப் என், அதாவது எக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் என்னுக்கு DFT என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ DFT என்ன வரும்னா, இட் இஸ் எக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் என் மைனஸ் கே. X conjugate of n-க்கு DFT is capital X conjugate of n minus k. ஓகே சார். இதே வந்து இப்படியும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் பீரியாடிசிட்டி யூஸ் பண்ணி. x conjugate of n minus n is equal to x star of k. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்துலேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்கே x of n இருந்தால் இங்கே n minus k, இங்கே n minus n இருந்தால் இங்கே x of k. ஸோ இந்த வேரியேஷன் கொஞ்சம் நான் வச்சுக்கோங்க, ரைட்டா? அடுத்து சார், அடுத்து வந்து ஃபார் ரியல் வேல்யூடு சீக்வன்ஸ். ஓகேவா? என்னோட சீக்வன்ஸில் வந்து வெறும் ரியல் நம்பர்ஸ் தான் இருக்குது, இட் இஸ் நாட் ஏ காம்ப்ளெக்ஸ்
sequence. It is real sequence. For example, 1 0 1 2 3 minus 1 minus 2 10 and 20 இந்த மாதிரி வெறும் ரியல் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கு சார். ஸோ அப்படி ரியல் நம்பர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா மை சீக்வன்ஸ் இஸ் எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் என். ஸோ என்னோட சீக்வன்ஸும் அதோட கான்ஜுகேட்டுமே எப்படி இருக்கும், ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா கான்ஜுகேட்டுங்கிறது இமேஜினரி டேர்மில் தான் டிஃப்ரென்ஸ் வரும். நமக்கு தான் இங்கே இமேஜினரி டேர்மே கிடையாது இல்லையா, ஃபுல்லாகவே ரியல் வேல்யூ தானே. ஸோ அதனால எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்டார் ஆஃப் என் நமக்கு கிடைச்சிடும். ஸோ அப்போ டிஎஃப்டி எக்ஸ் ஸ்டார் ஆஃப் என் எக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் எண்ணுக்கு டிஎஃப்டி என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஎஃப்டி ஆஃப் எக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் என். ஸோ ரியல் வேல்யூவாக இருந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்டார் ஆஃப் என் நான் என்னன்னு எழுதிக்கலாம் அப்படின்னா ஐ கேன் ரைட் இட் அஸ் எக்ஸ் ஆஃப் என். ஓகேவா. ஸோ எக்ஸ் ஆஃப் என் டிஎஃப்டி ஆஃப் எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஆக்சுவலி எக்ஸ் ஆஃப் கே. ஓகேவா. ஸோ நமக்கு ஏற்கனவே இங்கே ஃபர்ஸ்ட் ஒரு ரிலேஷன் பார்த்துருக்கோம். எக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் என் இஸ் எக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் எண்ணுக்கு டிஎஃப்டி கண்டுபிடிச்சோம்னா இட் இஸ் எக்ஸ் ஸ்டார் ஆஃப் என் மைனஸ் கே. ஸோ அந்த ரிலேஷனை நீங்கள் கொண்டு வந்துடலாம். இட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்டார் ஆஃப் என் மைனஸ் கே. ஓகே சார். ஸோ இது எல்லாம் சேர்ந்துச்சுன்னா we will get this one. DFT of x star of n is equal to x of k. So which is equal to x star of n minus k. So இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. நம்ம நிறைய இடத்துல டிஸ்கிரீட் ஃபுரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து x star of k. So x star of k is equal to x of n minus k equal to which is equal to x of minus k. So time reversal property நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சர்க்குலர் ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் ப்ராப்பர்ட்டி அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சர்க்குலர் ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஓகே சார். ஸோ அடுத்து வந்து சர்க்குலர் கன்வல்யூஷன். ஸோ சர்க்குலர் கன்வல்யூஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா x1 ஆஃப் n ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, x2 ஆஃப் n ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம சர்க்குலர் கன்வல்யூஷன் பண்ணுறோம். ஸோ சர்க்குலர் கன்வல்யூஷன் பண்ணி அதுக்கு டிஎஃப்டி எடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு x1 ஆஃப் k மல்டிப்ளைடு பை x2 ஆஃப் k. ஸோ ரெண்டு டிஎஃப்டியையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணால் ஐ வில் கெட் தி ஆன்சர். இதில் பார்த்தோம்னா வெறும் கன்வல்யூஷன் அப்படின்னா வெறும் ஸ்டார் மட்டும் போடுவோம். வெறும் ஸ்டார் மட்டும் போட்டோம்னா இட் இஸ் லீனியர் கன்வல்யூஷன். ஓகேவா. ஒரு சில டெக்ஸ்ட்ல என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டார் போட்டு ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் சர்க்குலர் கன்வல்யூஷன். அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு சில டெக்ஸ்ட்ல என்ன பண்ணியிருப்பாங்க, என் போட்டு அதை ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டார் போட்டு ரவுண்ட் பண்ணாலோ இல்லை என் போட்டு ரவுண்ட் பண்ணாலோ இட் இஸ் சர்க்குலர் convolution. It is circular convolution. So x1 of n x2 of n. So ரெண்டு சீக்வன்ஸ் இருக்கு, அதுக்கு circular convolution பண்றோம். அதுக்கு DFT கண்டுபிடிச்சா I will get the multiplication of x1 of k and x2 of k. So இது வந்து circular convolution. அடுத்து multiplication of two sequences. So x1 ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, x2 ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. ரெண்டு சீக்வன்ஸையும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு டிஎஃப்டி கண்டுபிடிச்சா இட் இஸ் ஈக்குவல் டு 1/n ஆஃப் x1 ஆஃப் k சர்க்குலர் கன்வல்யூட்டட் வித் x2 ஆஃப் k. ஸோ இதுவும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். ஸோ அடுத்து லாஸ்ட் இஸ் பார்சிவல்ஸ் தியரம். சம்மேஷன் ஆஃப் n equal to 0 to n minus 1 x of n y conjugate of n is equal to 1/n summation k equal to 0 to n minus 1 x of k multiplied by y conjugate of k. So this is Parseval's theorem. Okay sir. So அடுத்து properties base பண்ணி உள்ள problems நம்ம பார்க்கலாம். So next, the basic properties of DFT includes linearity, periodicity, circular symmetry, summation. So in the properties like எதெல்லாம் basic properties of DFT அப்படின்னு பார்த்தோம்னா linearity is a property of DFT, periodicity is the property of DFT, circular symmetry is the property of DFT. So summation வந்து property கிடையாது. So 1, 2 and 3 are correct.
Next, if x of n and x of k are the n-point DFT pair, then x of k plus n is என்னன்னு கேட்டிருக்காங்க. So x of k plus n is equal to x of k. So this is periodicity property. So next problem. If x1 of k and x2 of k are n-point DFTs of x1 of n and x2 of n, then what is n-point DFT of a1 x1 of n plus b x2 of n? So என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, so a x1 of n plus b x2 of n. So இப்படி ஒரு sequence இருக்கு. So what is the DFT அப்படின்னு கேட்டிருக்காங்க. So by using linearity property, we can write as a x1 of k plus b x2 of k. So this is linearity property. So the answer இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, yes, we have this answer at option B. Okay, sir. So by using linearity property. So அடுத்து, if x of k is the n-point DFT of a sequence x of n, then the circular time shift property is that n-point DFT of x of n minus L is, ஓகேங்களா? ஸோ சர்க்குலர் டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்காங்க. ஸோ சர்க்குலர் டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, ஸோ சர்க்குலர் டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி இஸ் DFT of x of n minus m is equal to x of k into e power minus j 2 pi km by n அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஸோ இங்கே m இருந்தால் இந்த இடத்துல இந்த e பவரில் m வரும். ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா n மைனஸ் l கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ DFT of x of n minus l. So n minus l is equal to x of k into e power minus j 2 pi k small l divided by n. ஓகேவா? ஓகே சார். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, yes, it is in option A. So next, if x of k is the n-point DFT of a sequence x of n, then what is the DFT of x of minus n? So இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, so this is time reversal property. So the answer is DFT of x of minus n is equal to x of n minus k. So answer is option B. அடுத்து, if x of k is the n-point DFT of a sequence x of n, then what is the DFT of x star of n? ஓகேங்களா? ஸோ x conjugate of n என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ DFT of x conjugate of n equal to, ஸோ ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா, இட் இஸ் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் property. So complex conjugate property but DFT of x star of n is equal to x star of n minus k. Okay. So the answer இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, yes, it is available in option C. So next, if x of n is a real sequence, x of n is a real sequence, if x of n is a real sequence and x of k is its n-point DFT, then which of the following is true? ஸோ நம்ம ஏற்கனவே ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னா, ஃபார் எ ரியல் சீக்வன்ஸ். ஓகேங்களா? ஸோ ரியல் சீக்வன்ஸுக்கு என்ன ஃபார்முலாஸ் ப்ராப்பர்ட்டி வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்டார் ஆஃப் என். ஸோ இது ஒரு கண்டிஷன். அடுத்து வேற என்ன ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, DFT of
x star of n. DFT of x star of n is equal to x of k equal to x star of n minus k. இது நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து இன்னொரு ஒன்று நம்ம பார்த்தோம். அது என்ன அப்படின்னா, இது வந்து எக்ஸ் ஆஃப் கே. இதே வந்து எக்ஸ் ஸ்டார் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் n மைனஸ் கே ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் மைனஸ் கே. இது வந்து டைம் ரிவர்சல் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அதே காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டில். ஓகேவா? சரி சார். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் வச்சு நம்ம இது வந்து கொடுத்துருக்கிறதுல எது ட்ரூ எது ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸ் ஆஃப் n மைனஸ் கே ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் மைனஸ் கே. எஸ். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஓகே கரெக்ட். அடுத்து எக்ஸ் ஆஃப் n மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்டார் ஆஃப் கே. எஸ், இதுவும் ட்ரூ தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஸோ அடுத்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் ஆஃப் மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்டார் ஆஃப் கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், இட் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஸோ ஆல் தி த்ரீ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. ஸோ ஆல் ஆஃப் தி அபவ் ஆர் ட்ரூ. ஓகேங்களா? ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி தான் நிறைய நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. இதுவும் ஈக்குவலா, இதுவும் ஈக்குவலா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா ஞாபகம் இருக்கணும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் DFT of the signal x of n is equal to del of n. x of n is del of n. ஸோ இப்போ இந்த சிக்னல் del of n-க்கு DFT கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வாட் தே ஹவ் ஆஸ்க்ட் இஸ் DFT of del of n என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே சார், எப்படி சார் சால்வ் பண்ணுறது? ஓகேவா? ஸோ ஃபார்முலா x of k is equal to summation n equal to 0 to n minus 1 x of n into e power minus j 2 pi kn by capital N. Okay, so இப்போ நமக்கு x of n is del of n. So summation n equal to 0 to n minus 1 del of n e power minus j 2 pi kn by n. So நமக்கு தெரியும் del of n ஓட வேல்யூ வந்து 1 for n equal to 0ல மட்டும், equal to 0 when n not equal to 0. ஓகேவா? ஸோ n equal to 0 இருக்கும்போது மட்டும்தான் I have value. ஸோ அதர் டைம்ஸ் I have my value is 0. ஸோ அதை இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0 n equal to 0 போட்டால் மட்டும் 1 வரும். ஸோ n-க்கு 0 போட்டோம்னா இங்கே e power 0 is 1ன்னு வந்துடும். அடுத்து n equal to 1, 2, 3, 4 எது போட்டாலும் I will get the answer as 0 plus 0 plus 0. So my answer is going to be 1. So இதுதான் சார் answer. So this is the DFT of impulse function del of n. So answer என்ன அப்படின்னு பார்த்தோம்னா A, option 1. அடுத்து DFT of the signal x of n is equal to x of n minus 3 is signal கொடுத்திருக்காங்க x of n is equal to x of n minus 3 அப்படின்னு. So what is the DFT அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே சார், இது இங்க என்ன ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா we are going to use circular shift property. circular shift property. So circular shift property என்ன பண்ணுவோம் அப்படின்னா x of n minus m. So m samples delay ஆகியிருந்தா this is equal to x of k into e power minus j 2 pi k m divided by n. இப்போ நம்ம சம்ல வந்து it is delayed by 3 samples. ஓகேவா? So x of n minus 3. So DFT of x of n minus 3 is equal to x of k into e power minus j. இங்க வந்து m க்கு பதிலு we have 3. So 2 pi k 3 divided by n. 2 pi 3k divided by n x of k. So answer is A. So next problem. DFT of the signal x of n is equal to del of n minus n naught is. ஓகேவா? ஸோ திரும்பவும் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா this is nothing but circular shift property. Again this is circular shift property.
ஷிஃப்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் என்ன அப்படின்னா டிஎஃப்டி முன்னாடி சம்ல நம்ம பார்த்தோம். ஸோ டிஎஃப்டி ஆஃப் டெல் ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஐ நீட் டிஎஃப்டி ஆஃப் டெல் ஆஃப் n மைனஸ் n நாட். ஓகேவா? ஸோ இப்போ போன எப்பயுமே எம் சாம்பிள்ஸ் டிலே நம்ம போடுவோம் இல்லையா? இப்போ என்னன்னா இட் இஸ் டிலேடு பை என் நாட் சாம்பிள்ஸ். ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா 1 இன்ட்டு எக்ஸ் ஆஃப் கே இன்ட்டு இ பவர் மைனஸ் ஜே 2 பை கே என் நாட் டிவைடட் பை என். ஓகேவா? ஸோ 1 இன்ட்டு அப்படின்னு போடும்போது I will get the e power minus j 2 pi n naught k divided by capital N. So this is the answer. இந்த ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் இட் இஸ் அவைலபிள் அட் சி. அவ்வளோதான் சார். அடுத்து DFT of the signal x of n is equal to del of n minus 3. del of n minus 3. del of இங்க n minus n நாட் நம்ம பார்த்தோம். இங்க வந்து del of n minus 3. So same thing. So என்ன அப்படின்னு பார்த்தோம்னா again by circular shift property. Same type problem தான் இதுவும். By circular shift property. DFT of del of n is equal to 1. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா I need DFT of n minus 3. It is delayed by 3 samples. So என்ன வரும்னா 1 into e power minus j 2 pi k 3 divided by n. So this is equal to e power minus j 2 pi 3k divided by n. So இந்த ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா yes it is available in option A. ஓகேவா? Okay. So next problem. DFT of the signal x of n is equal to u of n. So step function. So step function க்கு DFT கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே சார், எப்படி சார் கண்டுபிடிக்கிறது ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். So my formula is x of k equal to summation n equal to 0 to n minus 1 x of n into e power minus j 2 pi k n divided by n. So this is the general formula for finding the DFT of a signal. So இப்போ நமக்கு என்ன வேணும்னா u of n வேணும். ஓகே சார். ஸோ u of n எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? u of n க்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஈக்குவல் டு summation n equal to 0 to n minus 1 x of n க்கு u of n e power minus j 2 pi k n divided by capital N. ஓகேவா? ஸோ 0 to n minus 1. So u of n ஓட வேல்யூ வந்து 1. So I will get n equal to 0 to n minus 1 e power minus j 2 pi k n divided by n. ஓகேவா? ஓகே சார். n equal to 0 to n minus 1. ஸோ இதை நம்ம என்ன ஃபார்மேட்டில் கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா சம்மேஷன் n equal to 0 to n a power n. Summation n equal to 0 to n a power n is 1 minus a power n plus 1 divided by 1 minus a. இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் பாருங்க, இங்கே வந்து அப்பர் லிமிட் வந்து n இருக்கு இல்லையா? ஸோ என்ன வரும்னா 1 மைனஸ் இந்த அப்பர் லிமிட் ப்ளஸ் 1 அப்படின்னு வந்துடும் டிவைடட் பை 1 மைனஸ் a. சரியா? ஓகே சார். இப்போ நம்ம கேஸில் பார்த்தோம்னா இதை வந்து a பவர் n ஃபார்மேட்டில் நம்ம எழுதிக்கலாம். ஆனால் இங்கே பாருங்க லிமிட் வந்து அப்பர் லிமிட்ல வந்து n மைனஸ் 1 இருக்கு. சரியா? அப்போ என்ன சார் ஆகும் அப்படின்னா சம்மேஷன் n equal to 0 to n minus 1க்கு என்ன சார் வரும்? a பவர் nக்கு n இருந்தால் அந்த n எழுதி ப்ளஸ் 1 போட்டுக்கணும். சரியா? இப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா 1 மைனஸ் a. n இருந்தால் இங்கே அப்பர் லிமிட் என்னவோ அது கூட வந்து ப்ளஸ் 1 போட்டுக்கணும். ஸோ இங்கே அப்பர் லிமிட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்பர் லிமிட் இஸ் n மைனஸ் 1. அது கூட ஒரு
1 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா +1 -1 கேன்சல் ஆகிட்டு ஐ வில் கெட் கேபிட்டல் N. ஸோ ஐ எம் கோயிங் டு கெட் a power n divided by 1 minus a. So this is the formula. இங்கே இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே சார். ஸோ இப்போ இது a power n ஃபார்மேட்டில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிடலாம். ஸோ ஈக்குவல் டு summation n equal to 0 to n minus 1 e power minus j 2 pi k divided by n whole power n. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி, ஸோ ஃபார்முலா இஸ் நவ் 1 மைனஸ் ஏ பவர் என். இங்கே ஏ இருக்கு இல்லையா, ஸோ ஏங்கிறது என்னது, இ பவர் மைனஸ் ஜே 2 பை கே பை என் ஹோல் பவர் என் டிவைடட் பை 1 மைனஸ் ஏ. ஏ இஸ் இ பவர் மைனஸ் ஜே 2 pi k by n. So equal to, so இது simplify பண்ணா என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 minus இங்கே n பவரில் உள்ள n வரும்போது என்ன ஆகிடும்னா இந்த டினாமினேட்டரும் இந்த எண்ணும் இந்த எண்ணும் நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ ஐ வில் கெட் 1 minus e power minus j 2 pi k divided by 1 minus e power minus j 2 pi k divided by n. So this is going to be my answer. Okay sir, இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா yes, it is available at B. ஓகே சார், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னும் ஒரு சில டெக்ஸ்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை வந்து they are using as summation n equal to 0 to n minus 1க்கு பதில் they are using summation n equal to minus infinity to plus infinity யூஸ் பண்ணுறாங்க. ஸோ minus infinity to plus infinity யூஸ் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா u of n. ஸோ u of n வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா I will be getting summation n equal to 0 to infinity ன்னு வந்துடும். ஸோ 0 to infinity a power n அப்படின்னு வரும்போது my answer is 1 divided by 1 minus a. ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு சில டெக்ஸ்டில் they have given the answer is 1 divided by 1 minus, here a is e power minus j 2 pi k divided by n அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டெக்ஸ்ட்ல ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுவும் டிஎஃப்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு வந்து ஆப்ஷன் பாருங்க, எந்த ஆப்ஷன் அவைலபிள் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே சார், இது எதனால இந்த வேரியேஷன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் டியூ டு தி லிமிட். ஆக்சுவலாக டிஎஃப்டி டிஸ்கிரீட் ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லும்போது சம்மேஷன் n equal to 0 to n minus 1 தான் வரணும். பட் ஒரு சில டெக்ஸ்டில் தே ஆர் யூஸிங் இந்த மாதிரி u of nலாம் கண்டுபிடிக்கும் போது தே ஆர் யூஸிங் சம்மேஷன் n equal to minus infinity to plus infinity. அதனால் வர்ற வேரியேஷன்ஸ் தான். ஸோ ஆன்சரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், சாய்ஸஸை ஃபஸ்ட்டு பாருங்கள், அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, so next problem, DFT of the signal x of n equal to a power n is, இப்போ பார்த்தது தான், இப்போ பார்த்த சேம் ப்ராப்ளம். ஸோ x of k is equal to summation n equal to 0 to n minus 1 x of n into e power minus j 2 pi k n by n. ஓகேங்களா? ஸோ இங்கே எக்ஸ் ஆஃப் என்னுக்கு பதில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஐ ஹவ் ஏ பவர் என் இ பவர் மைனஸ் ஜே 2 பை கேஎன் டிவைடட் பை கேபிட்டல் என். ஓகேவா? ஓகே சார். ஸோ இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சம்மேஷன் என் ஈக்குவல் டு 0 டு என் மைனஸ் 1 அப்படியே இருக்கட்டும், பவர் என்ன வெளியே எடுத்துடலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஏ e power minus j 2
by k by n whole power small n வந்துடும். ஸோ a power n ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? ஸோ ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ஃபார்முலா. ஸோ அதே ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 1 மைனஸ் a பவர் கேபிட்டல் N. ஸோ இங்கே a is a e power minus j 2 pi k divided by n whole power n divided by 1 minus a e power minus j 2 pi k by n. ஓகே சார். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டோம்னா என்ன வரும் அப்படின்னா 1 மைனஸ் a பவர் கேபிட்டல் N, இந்த n கேன்சல் ஆகிடும். ஸோ ஐ வில் கெட் e பவர் மைனஸ் j 2 pi k divided by 1 minus a e power minus j 2 pi k by n. So this is the answer. Okay, so இந்த answer இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா yes, it is available at option B. ஸோ போன தடவை சொன்ன அதே ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம்லேயும் வரும். என்ன அப்படின்னா ஒரு சில டெக்ஸ்டில் they have taken the limit as n equal to minus infinity to plus infinity ன்னு எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ a பவர் n அப்படின்னு எடுக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா கண்டிப்பாக ஆன்சர் கொஞ்சம் மாறி தான் வரும். ஓகேவா? ஸோ அது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து DFT of the signal x of n is equal to u of n plus 5. ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to use circular shift property. u of n-க்கு ஏற்கனவே நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம். இப்போ வந்து 5 samples டிலே ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ circular shift property என்னது? DFT of x of n minus m. DFT of x of n minus m is equal to என்ன வரும்? e power first வந்து x of k. ஓகேவா? ஸோ first x of k கூட e power plus j sorry e power minus j 2 pi k m divided by capital N. So this is the formula. இங்க வந்து u of n plus 5 வேணும். So u of n plus 5 DFT என்ன வரும் அப்படின்னா x of k. அதாவது first u of n ஓட DFT ஃபர்ஸ்ட் எழுதிடணும். u of n-க்கு DFT என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. ஸோ இந்த ஆன்சர் எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிடணும். ஸோ இட் இஸ் 1 minus e power minus j 2 pi k divided by 1 minus e power minus j 2 pi k divided by n multiplied by இந்த e power term வரணும். ஸோ e power ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க here it is minus m, அதனால அப்படியே m வந்துடுச்சு. இங்கே பாருங்க இப்போ என்னன்னா நமக்கு இப்போ என்ன தேவைன்னா ப்ளஸ் 5க்கு தான் வேணும். ஓகேவா? ஸோ இங்கே m இருக்கு, அதனால இங்கே m ஃப்ரண்ட்ல வந்து மைனஸ் m. ஓகேவா? ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா இட் இஸ் ப்ளஸ் 5 இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகும்னா சைன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ சைன் சேஞ்ச் ஆகிறதுனால ஐ வில் பி கெட்டிங் e பவர் ப்ளஸ் j. ஓகேவா? ஸோ 2 pi k m-க்கு பதில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா we have 5 divided by n. So this is the answer. ஓகேவா? ஸோ இந்த ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னு செக் பண்ணுங்க. ஸோ இட் இஸ் அவைலபிள் அட் B. சைன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மள லைட்டா குழப்பி விடலாம், செக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் the function which has its Fourier transform and Z transform unity is. ஸோ எந்த ஃபங்க்ஷனுக்கு Z transformோ Fourier transformோ
equal to 1 அதாவது equal to 1 ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா x of n ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தாலும் ஆன்சர் வந்து 1 வரணும் அதே x of n ஃபங்க்ஷனுக்கு DFT எடுத்தாலும் ஆன்சர் 1ன்னு வரணும் ஓகேவா ஸோ அது எந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் இட் இஸ் நத்திங் பட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் ஓகே சார் ஆன்சர் இஸ் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் எம்சிக்யூஸ் ஸோ ரியல் சீக்வன்சஸ்க்கு எப்படி இருக்கும் இமேஜினரி சீக்வன்சஸ்க்கு டிஎஃப்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதை பேஸ் பண்ணி நிறைய சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ